சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற 1000க்கும் மேற்பட்ட டிடோ ஜாக் அமைப்பை சேர்ந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும், சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிடோ ஜாக் பேரமைப்பினர் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை இன்று முற்றுகையிட்டு போராட உள்ளதாக அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 13 மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை நுங்கம்பாக்கம், இளம்பூர், 1000 விளக்கு பகுதிகளில் உள்ள தனியார் மண்டபங்களில் அடைத்து வைத்தனர். மேலும் தொடர்ந்து மாவட்டம் வாரியாக போராட்டத்தில் ஈடுபட ஆசிரியர்கள் வருகை தருவதால் டிபிஐ வளாகத்தை சுற்றியுள்ள அனைத்து சாலைகளிலும் காவலர்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 60 ஆண்டு காலமாக பின்பற்றக்கூடிய ஒன்றிய அளவிலான சீனியாரிட்டி பேனலை இப்ப மாநில அளவில் மாற்றி 90% ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கக்கூடிய அரசாணை எண் 243 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக 29, 30, 31 3 நாட்கள் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடும் போராட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக இந்த 243 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். 12 கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று சொல்லி தொடக்க கல்வி இயக்குநர் அவர்களும் மதிப்புமிகு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அவர்களும் எங்களது மேடையிலேயே உறுதி கொடுத்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்த அரசாணையும் வெளியிடப்படவில்லை. டிட்டோ ஜாக்க இந்த தமிழக அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறை ஏமாற்றி விட்டது. அதற்காகத்தான் இந்த அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். இங்கே காலையில் 9 மணிக்கே டிபிஐ வளாகத்தை சுற்றி வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரையும் குண்டுகட்டாக தூக்கி எங்களை தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்களுடைய மாநில செயலாளர் தோழர் ராஜ்குமார் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி காவல்துறையினர் பேருந்தில் தூக்கி கொண்டு கிட்டத்தட்ட 15 மண்டபங்களில் அடைத்து வைத்துள்ளார்கள். பெண்ணாசிரியர்களை இந்த அளவிற்கு சென்னையில் அடக்குமுறையை கையாளக்கூடிய தமிழக அரசையும் பள்ளிக்கல்வித்துறை வன்மையாக கண்டிக்கிறோம். சென்னை மாநகரமும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு ஆசிரியர்கள் கூட்டங்கள் இருக்கக்கூடாது என்று இந்த தமிழக அரசு காவல்துறை மூலமாக கட்டுப்பாடுகள் போராட்ட இந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தி மண்டபத்தில் அனுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே இது இன்று தோல்வி அடைந்தாலும் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும்.